2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து, அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால், முதல்ல உன் ஜெனரேஷனை அழிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு, உன் தலைமுறை வீணா போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அதனால அந்த தேவன் உன் மீது இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். இரக்கத்தை நம்ம உதாசீனப்படுத்தும் போதுதான் இரக்கம் தண்டனையா போகும். நினிவேக்கு சொல்லப்பட்டதல்லவா, இன்னும் 40 நாட்கள் சொல்லும், நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். அது இரக்கமா தண்டனையா? இரக்கம். யோனா அதை தண்டனையா பார்த்தான், அவனுக்கு பார்க்க தெரியல. அது இரக்கம். 40 டேஸ்ன்றது மர்சி இல்ல. 40 நாள் கொடுக்காம இன்னைக்கே தூக்குனாருன்னு வச்சுக்கோங்க, அதுதான் தண்டனை. 40 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காரு பாருங்க, இன்னும் 40 நாள் இருக்கு. 1 2 3 4, உனக்கு இன்னும் 7 நாள் இந்த மாதத்திலயும் வச்சிருக்கிறாரு உபவாச கூட்டம். இரக்கத்தினால. பாஸ்டர் ஏன் அந்த 7 நாள் சொல்றேன்? இரக்கத்தை பெறறதுக்கு. வேதம் சொல்லுது, இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அதையும் தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. இந்த 7 நாள் கூட்டம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எதற்கு தெரியுமா? எல்லா அக்கௌண்ட்டையும் கிளியர் பண்ணணும். ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியத்தையும் கிளியர் பண்ணிடணும். அப்பாட்ட நெருங்க முடியாம இருக்கிற எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு, அப்பாவும் நானும் ஒன்னா இருக்கணும். உங்க குடும்பமும் அப்பாவும் ஒன்னா இருக்கணும். நீங்களும் ஆண்டவரும். அதுக்குதான் உபவாசம். நீங்க தாழ்த்தும் போது கர்த்தர் இன்னும் இறங்குவார்.